सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। பக்கத்தில் வந்தால் என்ன தீம்தனா, வெக்கத்தில் போவதென்ன தீம்தனா. பக்கத்தில் வந்தால் என்ன தீம்தனா, அடவெக்கத்தில் போவதென்ன தீம்தனா. மோகந்தா எனக்கு நோயம்மா, அத போக்கத்தான் துடித்தேன் நானம்மா. உந்தேகம் ஒன்றேதான் இதன் மாத்திரை, எந்தாகம் தீர்த்தால் தான் வரும் நித்திரை. பக்கத்தில் வந்தால் என்ன தீம்தனா, வெக்கத்தில் போவதென்ன தீம்தனா தீம்தனா தீம்தனா. கொதிக்கையில் நீர் தெளிக்கையில் கணியுது பாலது. கொதிக்கையில் நீர் தெளிக்கையில் கணியுது. பாவை நீ தவிக்கிறாய், காலை நான் அணைக்கவோ. பாவை நீ தவிக்கிறாய், காலை நான் அணைக்கவோ. உஞ்சாடை தன்னில் உருகி நானும் போனேனே, உன்னாடை தன்னை எதிரி என்று சொல்வேனே. கொஞ்சம் தள்ளித்தான். அனலை கக்கும் பார்வை தன்னை வீசாதே, அணைத்துக் கொள்ள போர்வை என்று இழுக்காதே. பக்கத்தில் வந்தால் என்ன தீம்தனா, அடவெக்கத்தில் போவதென்ன தீம்தனா.
மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? புயலுக்கு காதல் என்று பேர் சொல்கின்றார், அடுத்த நிலைதான் என்ன? இந்த புயல் இன்று கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும், என்னென்ன ஆகும்? பூகம்பம் நேரும், பூவில் பூகம்பம் நேரும், பூகம்பம் நேரும், பூவில் பூகம்பம் நேரும். மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? இந்த புயல் இன்று கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும்? மூச்சு விடவும் மறந்து விட்டேன், மூச்சு விடவும் மறந்து விட்டேன். எனக்கென்று பெயர் இல்லை அன்பே, என் உடல் இல்லை இங்கே, என் உயிர் இல்லை உயிரே. என்ன புதுமை அட தூக்கம், என் இடக்கண்ணில் காணா, என் வலக்கண்ணில் நிஜமா? மூங்கிலுக்குள் நுழைகின்ற காற்று முக்தி பெற்று திரும்புதல் போல, உன் மடியில் சொல்லாய் விழுந்தவன் கவியாய் முளைத்தேன். உன் பொன்மடி வாழ்க, நம்மை காதல் வாழ்க, நம்மை காதல் வாழ்க, நம்மை காதல் வாழ, நம்மை காதல் வாழ்க. மனசுக்குள் ஒரு புயல் மையம் கொண்டது, அதன் பேர்தான் என்ன? இந்த புயல் இன்று கரை கடந்தால் இன்னும் என்னென்ன ஆகும்? மேற்கில் போன பறவை ஒன்று, மேற்கில் போன பறவை ஒன்று, மே மாதத்தில் எனக்கு ஒரு கன்னி பெண் வரும் என்று காதில் பண்பாடி விட்டு சென்றது. என்ன வியப்பு அந்த பாடல், பண் தேயும் உன்னை கண்ணே, என் கண்கள் உன்னை கண்டது. பருவத்திலே ஒரு முறை பூத்தேன், பார்த்ததிலே மறுமுறை பூத்தேன். உன் மார்பின் மையத்தில் எனக்கு ஒரு குடிசை போட்டு நான் வாழ்ந்திட வேண்டும். நம்மை காதல் வாழ்க, 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 நம்மை காதல் வாழ்க. அன்பு மலர்களே, நம்பியிருங்களே, நாளை நமதே, இந்த நாளும் நமதே.
தருமம் உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நேர் வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் என்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே தாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் பாசம் என்னும் நூல் வழி வந்த தாசமலர் கூட்டம் ஆடும் அழகில் அமைவதுதானே வாழ்க்கை பூந்தோட்டம் மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து மூன்று தமிழும் ஓரிடம் நின்று பாட வேண்டும் காவிய சிந்து அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது அந்த நாள் நினைவுகள் எந்த நாளும் மாறாது நாளை நமதே நாளை நமதே வீடு என்னும் கோயிலில் வைத்த வெள்ளி தீபங்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே நாடு வீடும் உங்களை நம்பி நீங்கள் தானே அண்ணன் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயம் என்றும் மாறாது நாளை நமதே நாளை நமதே தாய் வழி வந்த தங்கங்கள் எல்லாம் ஓர் வழி நின்று நீர் வழி சென்றால் நாளை நமதே காலங்கள் இன்னும் சோலைகள் மலர்ந்து காய்கனியாகும் நமக்கென வளர்ந்து நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே ஓராயிரம்
மலர்களே மலர்ந்தது உலகிலே சுகமே இதுதானோ ஹே ஓராயிரம் ஹே ஹே ஓராயிரம் கீழ்வானிலே இளம் சூரியன் தேரோட்டமே காண கீழ்வானிலே இளம் சூரியன் தேரோட்டமே காண விடிகாலையின் பூந்தென்றலில் நாம் காண்பது பேரின்பமே எங்கும் பொங்கும் வண்ணம் கண்டே இயற்கையை ரசிக்காதோ ஹே ஓராயிரம் ஹே ஹே ஓராயிரம் நீ பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே வாழ்வில் நீ பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே வாழ்வில் இளஞ்சோடியின் விழிஜாடையில் பேராசைகள் ஒரு கோடியே அங்கம் இன்னும் தங்கம் கண்டே ரசிக்காதோ ஹே ஹே ஓராயிரம் ஹே ஹே ஓராயிரம் மலர்களே மலர்ந்தது உலகிலே சுகமே இதுதானோ ஹே ஓராயிரம் ஹே ஹே லா 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 வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த
தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா தெய்வம் கல்லிலா ஒரு தோகையின் சொல்லிலா பொன்னிலா பொட்டிலா புன்னகை மொட்டிலா அவள் காட்டும் அன்பிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா இன்பம் கட்டிலா அவள் தேக கட்டிலா தீதிலா காதலா ஊடலா கூடலா அவள் மீட்டும் பண்ணிலா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதே அதை சொல்வாய் வெண்ணிலா வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா ஏ நிலா எனும் நிலா என் தேவியும் நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா La 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 la. La 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 la. வான் நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா ஏ நிலா எனும் நிலா என் தேவியும் நிலா ஏ நிலா எனும் நிலா என் தேவியும் நிலா நீ இல்லாத நாளெல்லாம்
வண்ணிலா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா வாழ்க்கை வழியிலா ஒரு மங்கையின் ஒளியிலா ஊரிலா நாட்டிலா ஆனந்தம் வீட்டிலா அவள் நெஞ்சின் ஏட்டிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா சொந்தம் இருளிலா ஒரு பூவையின் அருளிலா எண்ணிலா ஆசைகள் எண்ணிலா கொண்டதே அதை சொல்வாய் வெண்ணிலா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா நிலா எனும் நிலா என் தேவியின் நிலா நீ இல்லாத நாளெல்லாம் நான் தேய்ந்த வெண்ணிலா நிலா நிலா அல்ல உன் வாலிபம் நிலா ஒரு பூவனத்தில சுகம் குழு குழுங்குது வண்டு தேன் குடிக்குது மனம் கிழு கிழுக்குது ஒரு பூவனத்தில சுகம் குழு குழுங்குது வண்டு தேன் குடிக்குது மனம் கிழு கிழுக்குது மலச்சோலை வண்ணத்திலே பல கோடி எண்ணங்களே மலச்சோலை வண்ணத்திலே பல கோடி எண்ணங்களே ஒரு பூவனத்தில வந்தது ஒரு பூவனத்தில சுகம் குழு குழுங்குது வண்டு தேன் குடிக்குது மனம் கிழு கிழுக்குது மலச்சோலை வண்ணத்திலே பல கோடி எண்ணங்களே
மஞ்சள் வெயில் மாலை சூட பட்டு வண்ண ஊஞ்சல் ஆட நேரம் வந்ததடி இளம் சாரல் வந்ததடி காற்று வந்து மூங்கில் மீது தொட்டு செல்லும் நேரம் பார்த்து ராகம் வந்ததடி ஒரு பாடல் வந்ததடி பாடல் வந்ததும் ஆடல் வந்தது ஆடல் வந்ததும் கூடல் வந்தது ஒடித்தேன் மணக்கும் உடல் பூ மணக்கும் பிடித்தான் மயங்கும் பேரழகை காட்சி தந்தது ஒரு பூவனத்தில் சுகம் குழு குழுங்குது வந்து தேன் குடிக்குது மனம் கிடு கிடுக்குது மலச்சோலை வண்ணத்திலே பல கோடி எண்ணங்களே ஒரு பூவனத்தில் படைப்பை தொடங்குவதற்கு முன் உலகம் என்று ஒன்றுமில்லை. எல்லாம் பாழாகவும் வெறுமையாகவும் சூன்யமாகவும் இருந்தன. நீரின் மேல் அலைகின்ற ஒளியைப் போல் ஆண்டவன் ஆத்மஸ்வரூபமாக இருந்தபோது படைப்பை தொடங்கினார். பூமி, ஆகாயம், நட்சத்திரங்கள், புல் பூண்டுகள், செடி கொடிகள், நீர்வாழ் ஜந்துக்கள் என்று பலவற்றையும் சிருஷ்டித்து அவற்றையெல்லாம் பரிபாலிப்பதற்காக தன்னைப் போல் ஒரு சக்தி தேவை என்று எண்ணி முதல் மனிதனை மண் கொண்டு படைத்தார். ஏதேனிலே உதித்தார்களே ஆதாமும் ஏவாளும் முதல் மாந்தராய் அவர் நெஞ்சில் பாவத்தின் விதை தூவவே வந்தானே சாத்தானும் பாம்பாகவே. இச்செய்தி பரமாத்மன் நெஞ்சீடியாக மூவரையும் சிவன் கொண்டு சபித்தாரடா. பாவத்தின் சம்பளம் மரணம் என்றே பூலோக நரகத்தில் தள்ளிவிட்டார். ஆதி தம்பதிகளுடன் பாவம் என்று ஒன்றும் பூமிக்கு வந்து சேர்ந்தது. காம குரோத மதமாச்சரியங்கள் பூமியில் நிறைந்தன அந்த தம்பதிகளின் சந்ததிகளாக. கையின் ஆபெல் அண்ணன் தம்பியுடன் நரஜாதி பூமியில் தழைத்ததம்மா. அவரால் பாவங்கள் பல நூறு பிறந்தனவா. பாவத்தை நீக்கிட கேட்டாரே பிரபு வாழும் முறைகளை சொல்லி அன்புடன் பல முறை கேட்டாரே. மந்தமதி மாந்தர்கள் காம குரோதம் கொண்டு தேவதேவனை மறந்து விளையாடினார். நெருப்பினால் நீரினால் பிரளயத்தை உருவாக்கி பாவிகளை வேரோடு களைந்தாரடா. எஞ்சிய மாந்தர்க்கு 10 கட்டளை தந்து இவை காத்து நலமாக வாழ்க என்றார். அந்த 10 கட்டளைகள் தேவதேவன் என்றும் உனக்கு நானே, என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே இருக்கும் தண்ணீரிலும் உள்ளவற்றை கொண்டு விக்கிரகங்கள் செய்யாதே, அவற்றை பூஜை செய்ய வேண்டாம் என்பது முதல் கட்டளை. தேவதேவனாகிய கர்த்தருடைய தூய நாமத்தை வீணில் உபயோகிக்கலாகாதென்பது 2ஆம் கட்டளை. ஓய்வு நாள் உன் பண்டிகை நாள், அதை தூய நாளாய் காக்க வேண்டும் என்பது 3ஆம் கட்டளை. ஈன்றெடுத்த உன் தாய் தந்தையை எந்த நாளும் வணங்க வேண்டும் என்பது 4ஆம் கட்டளை. மனித உயிரை போக்கலாகாதென்பது 5ஆம் கட்டளை. விபச்சாரம் செய்யலாகாதென்பது 6ஆம் கட்டளை.
களவு செய்யலாகாதென்பது 7ஆம் கட்டளை. பிறருக்கு தீங்காக பொய் சாட்சி சொல்லலாகாதென்பது 8ஆம் கட்டளை. பிறர் வீட்டின் மேல் பேராசை படலாகாதென்பது 9ஆம் கட்டளை. அடுத்தவனின் பத்தினி மீதும் பணியாட்கள் மீதும் பசுக்களின் மீதும் அவனுக்குரிய துரும்பு மீதாயினும் மோகம் கொள்ளலாகாதென்பது 10ஆம் கட்டளை. ஆயினும் மனிதன் மாறவில்லை. ஜீவராசிகள் அனைத்தும் காம இச்சையில் மூழ்கின. எனவே கர்த்தர் தீர்க்கதரிசிகளின் கருத்துப்படி செயல்பட திட்டமிட்டார். நல்லவர்கள் வாழும் நன்மைகள் நிறைந்த பூமி அம்மா, யூதர்கள் தமக்கொரு பரிசாக தருவாள் மரியாள் இயேசுவினை. உலகத்தின் மேன்மைக்காக தான் மனித வழிவெடுக்க வேண்டும் என்று எண்ணிய கர்த்தர் கன்னி மரியாளின் வயிற்றில் உருக்கொள்ள சித்தம் கொண்டார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் தனது திருத்தூதரான காப்ரியேலை மரியாளிடம் அனுப்பி தனது சித்தத்தை தெரிவித்துக் கொண்டார். மங்களம் மங்களம் மரியம்மா, விரைவிலே தங்க மகன் பிறப்பானம்மா. கிறிஸ்து என பெயர் சூட்டி மகிழ்வாயம்மா, அவன் உலகங்கள் அனைத்தையும் காப்பானம்மா. கேப்ரியேல் சொன்னதை கேட்டு மரியாள், கன்னியாகிய நான் எவ்வாறு கருத்தரிக்க முடியும் என்று ஆச்சரியத்தோடு வினவ, அதற்கு தேவனின் திருத்தூதர், பரிசுத்த ஆவி உன்னையே தேர்ந்தெடுக்கும், மிக உயர்ந்த சக்தி உனை சேர்ந்திருக்கும். ஆதி அந்தம் இல்லாதவன் உனது பிள்ளை, தாவீதின் அரியணை அலங்கரிப்பான். உன் கருவில் உருவாகும் தேவதேவனோ, யுக யுகங்கள் பூமி காக்கும் ஆதி தேவனாம். சுபம் சுபம் நாளெலாம் சுபம். திருமணத்துக்கு முன்பாகவே தனக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்த கன்னிமரியாள் கருத்தரித்த செய்தியை யோசேப்பு கேள்விப்பட்டு அவளை கைவிட்டு ரகசியமாக நீங்கிச் செல்ல எண்ணினார். அந்த இரவில் தேவதூதன் அவரது கனவில் தோன்றி நடந்ததனைத்தும் தேவனின் சித்தமாகும் என்று ஆறுதல் கூறினார். யோசேப்பு முழுமனத்தோடு அதை விசுவாசித்தார். சில மாதங்கள் கழிந்தன. அந்த நாட்களில் குடிமதிப்பு எழுத வேண்டும் என்ற கட்டளை பிறந்ததால் எல்லோரும் தங்கள் சொந்த ஊருக்கு போனார்கள். அவ்வாறே யோசேப்பும் மரியாளும் போக வேண்டி வந்தது. 9 மாத கர்ப்பிணியான மரியாளை கோவேறு கழுதையின் மீது ஏற்றிக்கொண்டு யோசேப் பெத்லஹேம் நோக்கி பயணம் புறப்பட்டார். எத்தனை தூரமோ பெத்லஹேம், எத்தனை நாள் நடப்பதோ கால்கள் நோகுதே. கதிரவனின் சோதனையால் நடை தளர்ந்தாளே, நாவரண்டு போனதே தாகத்தினாலே, நீரின்றி தவித்தாளே பாலைவனத்திலே, பொறுமையுடன் தொடர்ந்தாளே பயணம் தன்னையே. ஐயா யோசேப்பும் மரியாளும் மிகுந்த கஷ்டப்பட்டு பெத்லஹேம் வந்து சேர்ந்தார்கள். நகர் முழுவதும் ஒரே கூட்டம், எங்கு நோக்கினும் மக்கள் வெள்ளம். அந்த தம்பதிகளுக்கு உட்காருவதற்கு கூட இடம் கிடைக்கவில்லை. மிகுந்த பிரயாசைக்கு பிறகு பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்த மரியாளுக்கு மட்டும் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் இடம் கிடைத்தது. அந்த கன்னித்தாய் மாதர்குல மாணிக்கம் பிரசவ வேதனையால் துடித்துக் கொண்டிருந்தாள். இந்த உலகத்தை காத்து ரட்சிக்க ஒரு மகா புருஷன் அவதரிக்கப் போகிறார். வந்து கொண்டிருக்கிறார், வந்துவிட்டார்.
வாழ்கவே 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 வெல்கவே வெல்கவே வெல்கவே. மேற்கு வானில் மறைந்து போன காலை கதிரவன் மரியாள் திருவயிற்றிலிருந்து உதித்தானே மீண்டும். மாட்டுக்கொட்டில்தான் அவனின் ராஜமண்டபம், கழுநீர் தொட்டியே தங்க சிம்மாசனம். வானில் ஒரு புதிய நீர்வழியின் வெள்ளம், தேவதூதர் விண்ணிலிருந்து தேவகீதம் பாடினார். இயற்கை முழுதும் நிலை மறந்து நடனம் ஆடலானதே. ஹல்லேலூயா மெஸ்ஸியா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தர்மசாஸ்திரம் குறித்தது போலே இயேசு மண்ணில் பிறந்தாரே. இயேசு பிறப்பை குறித்தது போலே வானில் புது மீன் குதித்தது. ஆடு காக்கும் இடையர் தமக்கு தூதன் செய்தி கிடைத்தது. மனிதரை காக்கும் தேவன் பிறப்பின் பெருமை முழுதும் புரிந்தது. கிழக்கு தேசத்திலிருந்து எருசலேமுக்கு வந்த வானசாஸ்திரிகள் எரோது ராஜாவை கண்டு வானத்தில் உதித்த நட்சத்திரத்தை பற்றி அறிவித்தனர். வாழ்க வாழ்க ஏரோது ராஜா, உனது வாழ்க்கை இன்று உயர்வானதே. கிழக்கு தேசம் எங்களுக்கு தாரகை அம்மை சேர்த்ததிங்கு. யூத மக்களை காப்பதற்காக உன்னாட்டில் பிறந்தார் நீதி தேவன். மனித இனத்தை ஆளப் போகும் மேன்மை மிகுந்த ஜோதியாம். பிறந்த இடத்தை காட்டுவாய், வணங்கி செல்வோம் நாங்களே. எரோது ஞானிகளை தனியாக அழைத்து, இயேசு பிறந்த இடத்தை அறிந்து வந்து என்னிடம் சொல்லுங்கள், நானும் அவரை கண்டு வணங்குகிறேன் என்று கபட உள்ளத்தோடு கூறினான். அந்த ஞானிகள் புதிய நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து மீண்டும் பயணமானார்கள். ஆரீராரீரோ ஆராரோ என்று அன்னை தாலாட்டி மகிழ்கின்ற வேளை. லட்சிய பிறப்பே காப்பாற்றியம்மை என்றே தந்தை துதிக்கின்ற வேளை, துதிக்கின்ற வேளை. மாட்டுக்குட்டில் காட்டியே நின்றது தாரகை, மூவரும் நடந்தார்கள் இயேசுவை காணவே. சாம்பிராணி போலமே கட்டி தங்கம் தாங்கள் கொண்டு வந்த பரிசெல்லாம் கொடுத்தார்கள். உமை கண்ட எம் வாழ்வு தூய்மையானதென்றே மனமார இயேசுவை துதித்தார்கள். தேவனின் அருளால் மூவரும் மனதில் நடந்திட போவதை அறிந்தாரே. இயேசுவை கொல்லும் தீய நெஞ்சுடன் ஹேரோதுள்ளானே. அதனாலேதான் இயேசுவின் இடத்தை அறிந்து வரச் சொன்னான். தேவதூதன் எச்சரித்தபடியால் ஞானிகள் மூவரும் மறுபடி எரோதை சந்திக்காமல் வேறு வழியாக தங்கள் நாட்டிற்கு திரும்பிச் சென்று விட்டனர். நாட்கள் கடந்தன. தேவதூதனின் யோசனைப்படி எரோதின் மரணத்துக்கு பின் யோசேப்பு இயேசுவையும் மரியாளையும் அழைத்துக் கொண்டு கலிலியோவைச் சேர்ந்த நாசரத் என்னும் இடத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கே இயேசு மனிதர்களின் உதவியோடும் தேவனின் அருளோடும் வளர்ந்து வந்தார்.
இந்த சமயத்தில் எலிசபெத் ஜக்கரியா என்ற தம்பதிகளுக்கு மகனாக பிறந்த யோவான் ஒட்டக ரோமத்தாலான ஆடையை அணிந்து கொண்டு காட்டுத் தேனையும் வெட்டு கிளிகளையும் உண்டு யோர்தான் நதிக்கரையில் தேவனின் பெயரால் மக்களுக்கு ஞான ஸ்நானம் வழங்கி வந்தான். இயேசு கிறிஸ்து கூட யோவானிடம் ஞான ஸ்நானம் பெற விரும்பி யோர்தான் நதிக்கரைக்கு புறப்பட்டார். ஏழை போலே இயேசுநாதனும் யோர்தான் வந்து சேர்ந்தார். ஞான ஸ்நானம் எனக்கும் அருள் என யோவான் தன்னை கேட்டார். மரியாளின் செல்வமே, நசரேத்தின் மைந்தனே, நீ வரும் நாளை நானும் பார்த்திருந்தேனே. புனித இயேசு புன்னகை புரிந்தார், தர்மம் வாழ்கவே. இப்போதெனக்கு ஞான ஸ்நானம் நீரே அருளும் என்றார். இயேசுவின் கையால் ஞானஸ்நானம் பெற வேண்டிய யோவான் இயேசுவின் வார்த்தையை தட்ட முடியாமல் அவருக்கு ஞானஸ்நானம் வழங்கினார். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு இயேசு தண்ணீருக்குள்ளிருந்து வெளியே வந்தபோது வானத்திலிருந்து தேவனின் ஆவி ஒரு புறாவின் வடிவத்தில் வந்து இயேசுவின் தோள் மீது அமர்ந்தது. அப்போது அசரீரி இவ்வாறு உரைத்தது: மகிழ்வோடு உரைத்தது புனித ஆவி, தேவனை நம்புங்கள் மாந்தர்களே. 40 நாட்கள் இயேசு உபவாசம் இருந்து முடித்த பிறகு சாத்தான் அவரை சோதனைகள் புரிந்து இறுதியில் தோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு இயேசுவானவர் நாசரத்தை விட்டு புறப்பட்டு நதிக்கரையோரத்து கிராமங்களுக்கெல்லாம் சென்று பின்வருமாறு போதனைகள் புரிந்தார். மனம் திருந்தி வாழ்கின்ற மாந்தர்க்கெல்லாம் மிக அருகில் உண்டாகும் சொர்க்கம் அது. என்னை நம்பி வாழ்கின்ற நெஞ்சத்திலே என்றென்றும் மரணத்தின் பயம் இல்லையே. உபதேசம் செய்து கொண்டே ஒரு நாள் கடற்கரைக்கு போனார். அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, உங்களுக்கு மனிதர்களை பிடிக்கும் வழியை கற்றுத் தருகிறேன் வாருங்கள் என்று கூறி 12 பேரை தனக்கு சீடர்களாக சேர்த்துக் கொண்டார். பிறகு மக்களுக்கும் சீடர்களுக்கும் என்ன சொன்னார் தெரியுமா? எளியவனே பாக்யவான், இயேசு பாதம் சேர்ந்திடுவான். துன்புறுவோன் பாக்யவான், தேவன் அன்பை தேடிடுவான். பொறுத்திடுவோன் பாக்யவான், பூமியையே ஆண்டிடுவான். நீதி காக்கும் நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், வாழ்வின் திருப்தி என்றும் காணுவான். கருணையுள்ள நெஞ்சமுள்ளோன் பாக்யவான், கர்த்தர் கருணை என்றும் அவனை சேருமே. ஆத்ம சுத்தி உள்ளவனே பாக்யவான், ஆண்டவனின் தரிசனத்தை பெற்றிடுவான். சமாதானம் விரும்பிடுவோன் பாக்யவான், தேவனவன் பிள்ளை என பேர் பெறுவான். அவருக்கென்று துன்புறுவோன் பாக்யவான், அவரை சேரும் பாதையிலே நடந்திடுவான். அவர் உலகத்தை பார்த்து இவ்வாறு கூறினார்: விபச்சாரம் செய்தல் ஒன்றே பாவமில்லை, அந்த எண்ணம் கொண்டு பார்ப்பதுவே பாவத்தின் எல்லை. சொர்க்கத்தின் மேல் ஆணையிட்டால் குற்றம், அது உன் தேவன் சிம்மாசனம். பூமியின் மேல் எந்த நாளும் ஆணையிடாதே, அது உன் தந்தை பாதபீடமாம். உன்மேல் எந்நாளும் ஆணையிடாதே, உனக்கே நீ சொந்தமில்லை மனிதா. கண்ணுக்கு கண்ணே, சொல்லுக்கு சொல்லே, மோசே தர்ம சாஸ்திரம் கேட்டீர்கள்.
அதை மாற்றிடவே நானும் வந்தேன். பரம்பொருளின் அதிகாரம் பெற்று வந்தேன். குந்தன் ஒரு கன்னத்தில் அடிக்கும் ஆளிடம் மறு கன்னம் தன்னை காட்டு மானிடா. பிறர் குந்தன் பெருமை சொல்லவே எப்போதும் செய்யாதே தர்மமே. ஒரு கையால் செய்கின்ற தானங்கள் உங்கள் மறு கையும் அறியாமல் செய்யுங்கள். பிறர் பார்க்க எந்நாளும் செய்யாதே பிரார்த்தனை, தனிமையிலே செய்வதுதான் இறைவன் கீர்த்தனை. பிரார்த்தனை கூட செய்ய தெரியாத அப்பாவி சிஷ்யர்களை பார்த்து இப்படி பிரார்த்தனை செய்யுங்கள் என்று போதித்தார். பரமண்டலங்களில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் நீரே, மகிமையும் நீரே, சக்தியும் நீரே, சர்வமும் நீரே. ஆமென். அனைத்து மாந்தரும் புரிந்து கொள்ளும் வகையில் எளிமையான நீதிக்கதைகள் மூலமாக போதனைகள் புரிந்தார் இயேசு கிறிஸ்து. அவற்றின் கருத்தாவன. சபரியங்கிரி தேடி செல்லுங்கள், சன்னதி முன்பாக நில்லுங்கள், சாஸ்தாவின் திருநாமம் சொல்லுங்கள், சகல வினைகளையும் வெல்லுங்கள். சபரியங்கிரி தேடி செல்லுங்கள், சன்னதி முன்பாக நில்லுங்கள், சாஸ்தாவின் திருநாமம் சொல்லுங்கள், சகல வினைகளையும் வெல்லுங்கள். சபரியங்கிரி தேடி செல்லுங்கள். அம்புவித்தனை காக்கும் பெருமானாம், அவன் நம்பிய பேர் முன்னே வருவானாம். அம்புவித்தனை காக்கும் பெருமானாம், அவன் நம்பிய பேர் முன்னே வருவானாம். அன்பர்கள் பணிந்தேத்தும் ஒரு சீலம், அன்பர்கள் பணிந்தேத்தும் ஒரு சீலன், நெஞ்சில் நொம்பலம் தன்னை தீர்க்கும் உபகாரம், உபகாரம். சபரியங்கிரி தேடி செல்லுங்கள், சன்னதி முன்பாக நில்லுங்கள். வாகனனை பாடுங்கள், அவன் செம்பதம் சென்னையிலே சூடுங்கள். அம்புலி விழியோனை நாடுங்கள், அருட் செங்குனல் பாய்ந்தோட பாருங்கள். வாசடை பெருமானும் திருமாலும் அன்பை வார்த்திட உருவான எழிற்கோலம். வாசடை பெருமானும் திருமாலும்
அன்பை வார்த்திட உருவான எழிற்கோலம் சீர்மிகும் அருளாளன் மணிகண்டன் சீர்மிகும் அருளாளன் மணிகண்டன் ஞான பார்வையில் இருள் தீர்க்கும் மலர் கண்டன் மலர் கண்டன் சபரியங்கிரி தேடி செல்லுங்கள் சன்னதி முன்பாக நில்லுங்கள் சாஸ்தாவின் திருநாமம் சொல்லுங்கள் சகல வினைகளையும் வெல்லுங்கள் சபரியங்கிரி தேடி செல்லுங்கள். மஞ்சள் வண்ண வெயில் எங்கு போனதோ என் மங்கை மேனி தங்கம் என்று நானுதோ மஞ்சள் வண்ண வெயில் எங்கு போனதோ என் மங்கை மேனி தங்கம் என்று நானுதோ இந்த பூவை போல மென்மை இல்லை என்றதோ மன்னன் எங்கே எங்கே என்று தேடுதோ தங்க நிற கலசம் எடுத்து நடக்கும் தேரோடு பக்கம் வந்து மெதுவாய் பதமாய் இதமாய் உறவாடு தங்க நிற கலசம் எடுத்து நடக்கும் தேரோடு பக்கம் வந்து மெதுவாய் பதமாய் இதமாய் உறவாடு அனைத்தாலும் அது போக போக இன்னும் கொஞ்சம் விளங்காதோ அடங்காதோ அது போக போக இன்னும் கொஞ்சம் விளங்காதோ விளங்காதோ மாலை நேர தென்றல் என்ன பாடுதோ என் மன்னன் எங்கே எங்கே என்று தேடுதோ என் மனம் உன்வசம் வந்தது உன் மந்திர புன்னகையோ உன் மந்திர புன்னகையோ கண்ணியல் பொன்முகம் உன்னிடம் கண்டது நீ முத்தாடும் வித்தைகளோ கைவண்ணம் என்னென்று சொல்லவோ கைவண்ணம் என்னென்று சொல்லவோ மெல்லனா நல்லவோ செல்லமாய் கிள்ளவோ மாலை நேர தென்றல் என்ன பாடுதோ என் மன்னன் எங்கே எங்கே என்று தேடுதோ மஞ்சள் வண்ண வெயில் எங்கு போனதோ என் மங்கை மேனி தங்கம் என்று நானுதோ இந்த பூவை போல மென்மை இல்லை என்றதோ மாலை
மாமாவா அட மாமாவா எங்க எங்க மச்சம் இன்னு தேட போறேன் அங்கே அங்கே முத்தம் ஒண்ணு போட போறேன் அடியாத்தா மெத்த போட்டு வித்த காட்ட போறேன் வாமாவா அட வாமா வா 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 கையோட கையும் மெய்யோட மெய்யும் பொன்னாக சேர்த்து மின்சாரம் ஏத்து தேகத்திலே கைவளையல் போச்சு தேகத்திலே மின்னல் மழையாச்சு என்னையும் சுட்டதே பொண்ணு விடும் மூச்சு மாமாவா அட மாமாவா எங்க எங்க மச்சம் நின்னு தேடி பாரு அங்க அங்க மொத்தம் ஒண்ணு போட்டு பாரு அடியாத்தி மெத்த போட்டு வித்த காட்டி பாரு மாமாவா அட மாமாவா வா வா ராசாத்தியே ராத்திரிக்கு வார ராசா மக சாகசத்தை பாரு கிட்டமா ஒட்டமா கேட்டபடி பாரு வாமா வா 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 அட வாமா வா எங்க எங்க மச்சம் நின்னு தேட போறேன் அங்க அங்க முத்தம் ஒண்ணு போட போறேன் அடியாத்தா மெத்த போட்டு வித்த காட்ட போறேன் மாமாவா அட மாமாவா எங்க எங்க மச்சம் என்ன தேடி பாரு அங்க அங்க முத்தம் ஒண்ணு போட்டு பாரு ஓகே அடியாத்தி மெத்த போட்டு வித்த காட்டி பாரு மாமாவா அட வாமா வா 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 வா